ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோடி சங்கரா. கருமையான செல்வந்தர் ஒருவர் தர்மம் என்பதை கனவில் கூட நினைக்க மாட்டார். நோயாளியான அவர் ஒருநாள் காஞ்சி மகாபெரியவரை தரிசிக்க வந்தார். சுவாமி, இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, புற்று நோயால் அவஸ்தைப்படுறேன். இதில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என அழுதார். கஷ்டமான பரிகாரம் இருக்கு, ஆனால் உன்னால் செய்ய முடியுமா எனக் கேட்டார். செய்யத் தயாராயிருக்கேன். குணமானால் போதும். அப்படியா? சரி, முன் ஜென்ம பாவம்தான் நோய்க்கு காரணம். அதிலிருந்து விடுபட ஏழைகளுக்கு உதவு. மரத்தில் உள்ள பழங்களை அப்படியே சாப்பிடுவேன் என மரம் சொன்னதுண்டா? தன்னிடமுள்ள தண்ணீரை கிணறு, தானே குடிப்பதில்லையே. மற்றவருக்காக தாவரங்கள் பூக்கின்றன, காய்க்கின்றன, பழங்கள் தருகின்றன. கன்றுக்குட்டி குடித்தது போக மீதிப்பாலை பிறருக்கு கொடுத்து உதவுகிறதே பசு. இப்படி தாவரம், விலங்குகளுக்கு இருக்கிற நல்ல புத்தி நமக்கு வேண்டாமா? உன் பணத்தை தர்மம் செய்வதில் நீ சந்தோஷப்பட வேண்டாமா? கோயில் திருப்பணி, அன்னதானம் செய்யலாம், ஏழைகளுக்கு உதவலாம். மருந்து வாங்க உன்னிடம் பணம் இருக்கு, ஆனால் ஏழைகளிடம் அதற்கு பணம் இல்லை. உயிரை விடும் போது உன் பணத்தை நீ கொண்டு போவாயா? மற்றவருக்கு உதவி செய்தால் நிம்மதி கிடைக்கும். நோயின்றி 100 ஆண்டு வாழலாம் என்றார் மகாபெரியவர். உதவி செய்வேன் என உறுதி அளித்தார் செல்வந்தர். சுவாமிகளும் ஆசியளித்து பிரசாதம் வழங்கினார். உடல் நலம் பெற காஞ்சி மகாபெரியவர் பரிந்துரைத்த ஸ்லோகம்: அஸ்மின் பராத்மன் நனு பாத்மகல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த போமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, பிரம்மாவை தோற்றுவித்தவரே, நீயே நோய்களைப் போக்கி நலம் தர வேண்டும். நன்றி.